மதி, சுரேஷ் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே பார்க்குறாங்க. "வா சுரேஷு, உள்ள வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. மதியும் பின்னாடியே வராங்க. அமைதியா நின்னுட்டுருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா அப்படியே பார்க்குறாங்க. வந்துட்டா அப்படியே, "எங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சவ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. வெளிய எதுவுமே சொல்லவே இல்ல. சுரேஷ், "என்ன சுரேஷ் எப்படி இருந்தது? மாமா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவர்லாம் நல்லா தான் பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க. "வா சுரேஷு" அப்படின்னு மலரும் கூப்பிடுறாங்க. மலர் அப்படியே வந்து நிற்கிறாங்க. "இங்கே பாரு, நீ மதி கூடலாம் ரொம்ப பேசக்கூடாது" அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதை ஒரு நிமிஷம் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. மதி அப்படியே வராங்க. "வா மதி, உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடுறாங்க. மதிய உள்ளே போகிறாங்க. அப்படியே உள்ளே போன உடனே அப்படியே ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. "என்ன சுரேஷ், என்ன அங்கேயே போய் இருந்துட்ட? இதுதானே வீடு. நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ கிளம்பி வர வேண்டியதானே" அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. "இல்லைப்பா, நான் வரேன்னு தான் சொன்னேன். மாமா தான் இங்கேயே இரு, அதுக்கப்புறம் போன்னு சொன்னார். அதனால தான் என்னால் வர முடியல. மாமா சொல்கிற பேச்சை நான் எப்போவுமே கேட்பேன்லப்பா, உங்களுக்கே தெரியும்ல" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. "சரி சுரேஷ், நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். இருந்தாலும் அங்கேயே போய் ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுப்பா. பொண்ணு கொடுத்த வீடு சரியா? அந்த அவரோட அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது மனசு கஷ்டமாக பேசிட்டா என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் அவங்க பேசல. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்றதுக்காக தான் மாமா சொன்னார், நீ மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. "ஆமாம், மதிக்கு நல்ல ஒரு அறிவுரைலாம் சொன்னாரா மாப்பிள்ளை?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா கேட்குறாங்க. "அதெல்லாம் நல்லா தான் சொல்லி அனுப்புனாரு. ஒரு நாளைக்கு ஒரு கதை சொன்னார். இப்படி தான் இருக்கணும், புருஷன் தான் முக்கியம், புருஷன் வீடு தான் முக்கியம் அப்படின்னு எல்லா அட்வைஸும் பண்ணி தான் அனுப்புனாரு" அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. "சரிப்பா சரி, நீ உள்ளே போ" அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே அப்படியே போகிறாரு. "பார்த்தீங்களா மாப்பிள்ளை எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்காரு? நல்ல மாப்பிள்ளைங்க நமக்கு அமைஞ்சது. நம்ம குடும்பத்தை அவரு குடும்பமாக நினைக்கிறாரு. மாப்பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும். பாருங்க, மதிக்கு புத்திமதிலாம் சொல்லி அனுப்பியிருக்காரு. இனிமேவாவது மதி எப்படி இருக்கான்னு பார்க்கலாம்" அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, மதிலாம் திருந்த வாய்ப்பே இல்லை லட்சுமி. ஏன்னா அந்த பொண்ணோட குணமே அப்படி தான் இருக்குது. எதையும் தாங்கிக்கிட்டு சகிச்சு போகிற தன்மைலாம் அந்த பொண்ணுக்கு இல்லை. எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசணும், தூக்கி எறிஞ்சு பேசணும், அந்த குணம் தான் அதுக்கிட்ட இருக்குது. அது மாறுமா என்னன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். மாப்பிள்ளை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. "ஏய் மலரு, இங்கே வா" அப்படின்னு கூப்பிட்றாங்க. "சொல்லுங்க அத்தை, என்ன?" அப்படின்னு மலர் கேட்குறாங்க. "இங்கே பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மதிக்கிட்ட போய் ரொம்ப வச்சுக்காத. என்னன்னா என்ன, அவ்வளோதான். ஏதாவது வேணும்னா பேசு, ரொம்ப போய் பேசாத. ஏன்னா அவள் புத்தி உனக்கு வந்துட போகுது. ஏற்கனவே எங்கள் பேச்சை நீ மட்டும்தான் கேட்டுட்ருக்க. நீயும் அவளை மாதிரி ஆயிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க அத்தை" அப்படின்னு மலர் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க சமையல் ரூமுக்கு. ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்களோ தெரியல. நல்ல புத்தியே இவங்களுக்கு கிடையவே கிடையாது போல இருக்குது. நான் போய் மதி கூட பேசக்கூடாதா? மதி எவ்வளோ தங்கமான பொண்ணு. இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் 2 பேர் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே மதி வந்துட்டு எப்பவும் போல் உட்காந்துட்ருக்காங்க. சுரேஷ் வராரு. "எப்படியாவது மாமா சொன்ன மாதிரி இவ கூட சேர்ந்து வாழணும், எப்படியாவது ரொமான்ஸ்லாம் பண்ணணும்" அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே சிரிக்கிறாரு. மதி அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ கேவலமாக சிரிக்கிறாரு, எதுக்கு இப்படி சிரிக்கிறாரு தெரியலையே. இவர் கூட தான் நான் பைக்கில் வந்தோம், அப்போல்லாம் சாதாரணமாக பேசுகிறாரு. அப்போ கூட ஏதோ வழியிற மாதிரி பேசின மாதிரி தான் இருக்குது. இவர் எதுக்கு இப்படி மாறிட்டாரு? நல்லா தானே இருந்தார், இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார். இப்போ ஒரே ரொமான்ஸாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அப்படி பேய் மாதிரியே ஆயிடுவாங்க அப்படின்னு மதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "என்ன மதி, உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "எனக்கா? எனக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மதி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் போய் அண்ணிக்கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே வேண்டாங்க, நான் ரெஸ்ட் எடுத்தால் போதும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் போய் வாங்கி குடிங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கங்க. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட நீங்கள் வராதீங்க" அப்படின்னு மதி சொல்கிறாங்க. "என்ன மதி இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிகிட்டே இருக்க நீ? நான் உங்ககிட்ட பேச வந்தால் கூட நீ என்னை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருக்க. ஏன் நீ விட்டு கொடுத்தே போக மாட்டியா?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "எதுக்குங்க விட்டு கொடுத்து போகணும்? எதுக்கு விட்டு கொடுத்து போகணும்? உங்ககிட்ட நான் விட்டு கொடுத்து போகணுமா? அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மதி, நீ பேசாத, தயவுசெய்து நீ பேசாத, நான் போயிடுறேன்" அப்படின்னு சுரேஷ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. மதி வராங்க அப்படியே சமையல் ரூமுக்கு. "என்ன இவ இப்படி போகிறா? சமையல் ரூம் கிட்ட போகிறா, மலர்கிட்ட ஏதாவது பேசிடுவாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அப்படியே பார்க்குறாங்க. "அக்கா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே மலர் பார்க்குறாங்க. "சாரிக்கா, நான் பண்ணது தப்பு தான்" அப்படின்னு சொல்கிறாங்க.
அமைதியாக இருக்காங்க மலர். நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் வந்து சுயமரியாதை இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நான் உங்களோட தங்கச்சி மாதிரி தானே, மன்னிக்கலாம்ல, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஐயோ மதி, உங்ககிட்ட எனக்கு எந்த கோவமும் இல்லை தெரியுமா, நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, மட்டன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு மீன் வறுக்கணும், ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க சாப்பிட்றது அடங்கவே இல்லையா? அவங்க சாப்பிட்றத நிறுத்தவே மாட்டாங்களா? இப்படியா, இத்தனை டிஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தான் தெரியும்ல மதி இந்த வீட்டை பற்றி, ஒவ்வொரு வேலைக்கும் 4 வகையாக செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நான் வந்து மாட்டிக்கிட்டேன், என் தலையில் இப்படி எழுதியிருக்கு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிக்கா, நான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுறேன், வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் மதி, நீயே டயர்டாக இருப்ப, இப்போ தான் வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், எனக்கு காஃபி மட்டும் உங்கள் கையால் கொடுத்துருங்க, நான் குடிச்சிட்றேன், ஆனால் ரெஸ்டெல்லாம் எடுக்க சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க, அதை அப்படியே மதி குடிக்கிறாங்க. எல்லாமே அவங்க மாமியார் எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்ன இவளுங்க 2 பேர் திருந்தவே மாட்டாளுங்க, மலர்கிட்ட எவ்வளோ சொன்னேன், மதிக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, பேசாதன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கேட்குறாளா, எப்படி பேசுகிறாப்பர், வயிறு எரியுது பார்க்கும்போது, ஐயோ கடவுளே, இவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு போயிட்டு உட்காடுறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. அதுவாங்க, அந்த மதியும் மலரும் 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. லட்சுமி, அதெல்லாம் திருத்தவே முடியாது, அவங்கெல்லாம் அப்படி தான், நீ விட்டுரு, நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற, உனக்கு வேற பிபி சுகர் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, எனக்கு நம்ம வர கோவமாக வருது, அவங்க 2 பேரும் சிரித்து பேசினாலே என்னால் தாங்கிக்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி. சரி, இரு இரு, கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாம், நீ டென்ஷன் ஆகாத சரியா அப்படின்னு சொல்கிறாரு. மலரே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயோ, இவர் ஏன் கூப்பிடுறாரு, நான் உள்ளே வந்துட்டேன்ல சமையல் ரூமில், அதனால் அத்தைக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்திருக்கும், அதனால தான் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான், அவங்களால தாங்கிக்கவே முடியல, நீயும் நானும் சேர்ந்து பேசினா. சரி இரு, என்னன்னு போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்த உடனே சொல்லுங்க மாமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ மதிக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோம்ல கொஞ்சமாக பேசுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. உங்ககிட்ட ரொம்ப வச்சுக்க கூடாதான், கொஞ்சமாக பேச சொல்கிறாங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அவங்க 2 பேர் திருந்தவே மாட்டாங்க, அவங்க கதையை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இருக்காங்க. அவன் மதி வந்து ரூமில் இருக்காங்க. சுரேஷ் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வராரு. வரும்போதுட்டு அப்படியே மல்லிகைப்பூ வாசனையாக வருது. என்னடா இது ஒரே பூ வாசனை வருது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுவாம்மா, ஒன்றும் இல்லை, இங்கே சாமி படத்தாண்டேருந்து வரும், சரி நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறாரு. அப்படியே ஒளிச்சு மல்லிகைப்பூ கொண்டு போய் அப்படியே கொடுக்குறாரு மதிக்கிட்ட. இந்தா மதி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மதி இப்படி பேசுகிற, நான் உன் புருஷன், உனக்குன்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, சரி அப்படி ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தெரியாமல், அம்மா அப்பாக்கெலாம் தெரியாமல் ஒளிச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நீ அங்கே வைங்கன்னு சொல்கிற அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இவர் என்ன அடங்கவே மாட்டாரு, இவர் இவர் ஓவராக போயிட்டுருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, அந்த மல்லிகைப்பூவை வச்சுக்கோ சரியா, நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இவர் ஒழுங்காக தானே இருந்தார், இவர் பண்ணுற எதுவுமே சரியாகவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு மதி ஒரு மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்ருக்காங்க.